சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் மகன்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மருத்துவர் 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தகவல். உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம். மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். தமிழ்நாட்டை டெல்லியில் அடமானம் வைத்தது யார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் சவால். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 ஆட்டோக்கள். புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் இணைய பக்கத்தையும் தொடங்கி வைத்தார். தன்னுடைய மகன்கள் இருவரும் இருமொழி கல்விக் கொள்கையில் தான் பயின்கிறார்கள். அண்ணாமலை எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி. மகன்கள் படித்த பிரெஞ்சு, ஸ்பானிஷ் ஆகியவை 2வது மொழியா? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியீடு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் நாளை தாக்கல். சென்னையில் 100 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு. சென்னை அடுத்த திருப்போரூரில் சீமான் தலைமையில் வரக்கூடிய 16ஆம் தேதி நடைபெறவிருந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. மாசி மாத பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய நிலையில் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் என்று குறிப்பிடவில்லை என்று கூறி அனுமதி மறுத்த காவல்துறை. சீமானை காப்பாற்ற பெரிய சக்திகள் முயற்சிப்பதாக நடிகை விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. பாலியல் வழக்கில் சிக்கியவருக்கு அண்ணாமலை ஆதரவாக குரல் கொடுத்தது ஏன் என்றும் கேள்வி. இதுல எந்த அரசியலும் இல்ல அண்ணாமலை அவர்களே. இன்ஃபேக்ட் சீமான இந்த கேஸ் ஏதோ ஒரு பெரிய சக்தி காப்பாத்துறதா எனக்கு தோணுது. தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்களின் இறுதிக்கட்ட பட்டியல் இன்று வெளியிடுகிறார் விஜய். கேரளாவில் உள்ள ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் இன்று நடைபெறக்கூடிய பொங்கல் வழிபாடு. பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. கோவை வஉசி மைதானத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் கண்டறிந்து விசாரணை. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக விளைநிலங்களில் தேங்கியுள்ள நீர். 5000 ஏக்கரில் பச்சை பயிர் சாகுபடி பாதிப்பு. கொடைக்கானல் மலை கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி சுமந்து சென்ற உறவினர்கள். செல்லும் வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் தார்பாய்கள் கொண்டு மூடப்படும் மசூதிகள். ஹோலி பண்டிகைக்கு மசூதிக்கு செல்ல தேவையில்லை என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை. பாகிஸ்தானில் குண்டு வைத்து ரயில் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. முப்பது பேரை கொன்று 300 பிணை கைதிகளை மீட்டது பாதுகாப்பு படை. விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் சிக்கல். அமெரிக்காவிலிருந்து இன்று அதிகாலை புறப்படவிருந்த ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நாளை அனுப்ப திட்டம். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் தொடரின் முதல் சுற்றிலேயே இந்திய வீராங்கனை PV சிந்து ஏமாற்றம். தென்கொரிய வீராங்கனையிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார். சென்னையில் 5 கோடி ரூபாய் கடன் தொல்லை காரணமாக மருத்துவர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருமங்கலம் 17வது குறுக்கு தெருவில்
மருத்துவர் பாலமுருகன் தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வந்தார். பாலமுருகனின் மனைவி சுமதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இன்று காலை மருத்துவர் வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராததைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் திருமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி வந்த போலீசார் பாலமுருகனின் வீட்டின் பூட்டை உடைத்து பார்த்தபோது தன்னுடைய மனைவி மற்றும் 2 மகன்களுடன் பாலமுருகன் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்தார். இதையடுத்து 4 பேரின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மருத்துவர் பாலமுருகனுக்கு 5 கோடி ரூபாய் வரை கடன் இருந்ததாகவும் கடன் தொல்லை காரணமாக குடும்பத்துடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச கொள்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் என்று பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எது நாகரிகம் என்று முதலமைச்சர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிராக மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் விட்டுத்தர மாட்டோம் எனவும் உரிமைகளுக்காக போராடுவோம் எனவும் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் காவி கொள்கையாக உள்ள தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என சூளுரைத்தார். தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவி கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட காவிக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுடணும் தான் நாம எதிர்க்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழகத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாட்டு எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எது நாகரிகம் என கூற முடியுமா என்று முதலமைச்சர் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்தில் இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சிட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். பாஜகவின் சிந்தனைகள் சமூக நீதியையும் மாநில சுயாட்சியையும் மத சார்பின்மையையும் சிதைப்பதாகவும் சாடினார். பாஜகவோட இந்த பாசிச நடவடிக்கைகளுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். பாஜகவுடைய எதேச்ச எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க பார்க்குது. இத இப்ப தடுக்கலன்னா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து விட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. அமெரிக்க பொருள்கள் மீது விதிக்கிற கூடுதல் வரியை குறைக்க இந்தியா ஒத்துக்கிட்டாங்கன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் வெளிப்படையா பேட்டி அளிச்சிருக்கிறார். இது அவமானம் இல்லையா? இந்தியாவுக்கு இருக்க மதிப்பு மரியாதை இதுதானா? இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்த நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவரை கூட கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவர் யாரு? மோடி. அவருடைய 10 ஆண்டுகள் ஆட்சியில 3000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சின்ன நாடான இலங்கை கூட உங்களை மதிக்கலையே. இதுதான் உங்களுடைய பரிதாபங்கள். மாநிலங்களை ஒழிக்க சர்வாதிகார எண்ணத்தில் பிரதமர் மோடி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். இந்நிலையில் டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவேற்றக்கூடியவர் PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது திமுக எதிர்ப்பு நாடகம் ஆடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி குறித்து தன்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் தயாரா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.